சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடு மன்னாதி மன்னரெல்லாம். வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்க அலெக்ட் மோஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். அதில் டச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 3D வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுங்கள். காய்ச்சி எப்பயும் போல தான் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு சினிமாட்டிக்காக வீடியோ எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்ப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நியூவாக இப்போ தான் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறது ஒவ்வொன்றும். உங்களுக்கு லிரிக்ஸோட சாங் அண்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் லிரிக்ஸ் வேணும் அந்த மாதிரி ஒரு ஃபாட்டோ எடுத்துகிட்டு இன்புட் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் செஞ்சு பண்ணிக்கோங்க. அதில் ஃபாண்ட் கம்பைன் பண்ணுங்க. இல்லை நான் ஃபாண்டு சென்ட் பண்ணுறேன். இப்போ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் எழுதிட்டு அந்த ரெட் கலருக்கு கீழே வச்சுருங்க டெக்ஸ்ட்டை. இந்த ஃபோட்டோ கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டு பின்னாடி போயிடும். ஸோ அந்த பேக்ரவுண்டு பின்னாடி போனால் தான் அவங்க கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் லுக்காகவும். இந்த மாதிரி லிரிக்ஸ் வச்சு வேணுங்க நீங்கள் இப்படி எடிட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு லிரிக்ஸ் வேணாம், சும்மா நார்மலாக வேணும் ஃபோட்டோ மட்டும் வச்சு எடிட் பண்ணுறதுன்னா போயிட்டு ஃபோட்டோ எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரம் ஃபோட்டோ. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ பேக்ரவுண்டெலாம் இருக்காமல் நீங்கள் ஒரு எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு. இப்போ தான் நியூ எடிட் போட்டுருக்கீங்கன்னா ஃபோட்டோ இப்படி தான் ஆட் பண்ணணும். அந்த ப்ளஸ் ஐக்கன் எடுத்துட்டு மீடியாவிலேருந்து அவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னே இப்படி தான் வரும். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஃபோட்டோ சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. வச்சோன்னே அவ்வளோதான். பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும் அந்த சைஸ் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஜூமு இல்லைன்னா ஜூம் அவுட்டு ரெண்டு இதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே ஆட் பண்ணி எடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா வேணும், உங்கள் ஃபோட்டோவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணால் இப்படி தான் வரும். ஃபோட்டோ ஜூம் என்ன பண்ணிக்கோங்க. ஜூமிங் ஆப்ஷன் இதுதான். இப்போ ரவுண்ட் பண்ணுற மாதிரி அதை டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து ரவுண்ட் பண்ணுற மாதிரிங்க. அதை வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் ரெண்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஆல்மோஸ்ட் எடிட்டிங் ஃபினிஷ்டு. ஸோ இது மாதிரி தான் எடிட் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீ செட் சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அலெக்ட் மோஷன் இன்புட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ வாட்ச் வீடியோ.